நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. கண்ணாம்பூச்சி 9. அடைமழை நேரத்தில் சூடாய் அருந்தும் காஃபி, பச்சிளங்குளவியின் பச்சை மேனியிலிருந்து வீசும் பால்மணம், அதீத அமைதியில் ஆழ்ந்திருக்கும் இரவில் ஹெட்செட் உபயத்தால் செவிக்குள் பாயும் மெல்லிசை, இவை அனைத்தும் கொடுக்கும் இதத்தை என் சந்திரனின் அருகாமையில் நான் உணர்கிறேன். அவனது விரிந்த கரங்களுக்குள் சிறைப்படும் தருணங்களில் கோழையின் ரெக்கைக்குள் ஒடுங்கிவிடும் குஞ்சுகளைப் போல பாதுகாப்பாய் உணர்கிறது என் மனம். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. தன்னை அரணாய் சூழ்ந்திருந்த கரங்களை விலக்கிவிட்டு மெதுவாய் கண்மலர்ந்தாள் ரோஹிணி. அருகே துயல் கொண்டிருக்கும் உதயச்சந்திரனின் அணைப்பு கொடுக்கும் இதமான வெண்மையை அனுபவித்து கொண்டே கம்பளிக்குள் அவனுடன் உறக்கத்தை நீடிக்க அவளுக்கும் ஆசைதான். ஆனால் மொபைலின் ரிங்டோனின் அவளின் ஆசைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டதே. தொடுதிரையில் மின்னிய மீனாட்சியின் வதனத்தை பார்த்த பிறகு அன்னையிடம் ஓடத் துவங்கியது மனது. அழைப்பை ஏற்றவள் சொல்லுமா என்கவும் மறுமுனையில் மீனாட்சிக்கு தொண்டை கட்டி கொண்டது. ஒரு வார இயல்புக்கு வந்தவர் என்னடி சொல்லுமா, இனையோட நீயும் மாப்பிளையும் ஊட்டிக்கு போய் 7 நாள் ஆகுது. அம்மா அப்பான்னு 2 ஜீவன் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்குமே, அதுகளுக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசுவோமான்னு உனக்கு தோணுச்சா? அதுக்குள்ள நாங்க உனக்கு மறந்து போயிட்டோமா என்று ஆதங்கத்துடன் முடித்தார். ஒரே பெண் பிள்ளையை வளர்த்தெடுத்து வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்த ஒவ்வொரு அன்னையின் மன உணர்வும் இப்படிதான் இருக்கும். தன் மகள் குடும்ப வாழ்வில் இயல்பாக பொருந்தி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே நேரம் கைக்குள் வளைய வந்த மகள் இல்லாத வெறுமையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். மீனாட்சியின் நிலையும் அதுவே. ரோஹிணி அன்னையின் மனநிலையை உணர்ந்தவள் என்பதால் அவரிடம் இதமாக பேச்சு கொடுத்தாள். ஒருவாறு அவர் சமாதானமாகி விட்டார். ஆனால் அடுத்த நொடியே அவர் கேட்ட கேள்வி ரோஹிணியை உஷ்ணமாக்கி விட்டது. உன் மாமியார் கிட்ட பேசினியா ரோஹிணி? 1 வாரம் உன் கூட பட்டும் படாமலும் பழகுனாங்கன்னு நீ சொன்னதுல இருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடி. கடுப்பானவள், நான் எதுக்குமா பேசணும்? டெய்லியும் அப்பா உதய்க்கு கால் பண்ணி பேசுறார். அது போல அவங்களும் நினைச்சா என்கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களுக்கு மாமியார் கெத்த விட்டு இறங்கி பேச மனசு இல்லை. அங்கேருந்து 7 நாளும் கல்யாணத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் உதய்க்காகவும் மாமாக்காகவும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். போதா குறைக்கு அவங்க மகன் பார்க்குற உத்தியோகத்துக்கு போயும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரேன்னு மாமாவையும் கரிச்சு கொட்டுனாங்க. உதயோட அப்பா அவருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலேயே எனக்கு அவர் மேலே மரியாதை அதிகம். ஆனால் உதயோட அம்மா அவரை கூட மதிக்க மாட்டுக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். தேவையில்லாமல் அவங்கள ஞாபகப்படுத்தாத என்று பொரிந்து தள்ளினாள். மறுமுனையில் மீனாட்சியோ பதற துவங்கினார். ரோஹிணி, எங்கள் தலைமுறை ஆளுங்க அப்படிதான் இருப்போம்டி. அதுக்காக நீ அவங்கள வெறுத்துடாத. உதய்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேல, அந்த உதய் வானத்துல இருந்தா குதிச்சார். அந்த புண்ணியவதி பெத்ததால தான் அவர் இன்னைக்கு உனக்கு புருஷனா இருக்கார். அதை மறந்துடாத. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா எங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் ஊர் உலகம் பேசும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவங்க என்ன மட்டம் தட்டுறாங்க. அதை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை. உதய பெத்தவங்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க பேசுற எதுக்குமே நான் எதிர்பேச்சு பேசாம சைலண்டா இருக்கேன். That lady is the bundle of negativity. I just want to ignore her. That's all. என்னவோ சொல்ற, எதுக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அத்தைன்னு பேசு. அதுதான் மரியாதை, நியாயமும் கூட. என்ன சொன்னாலும் அன்னை கேட்கப் போவதில்லை. கூடவே திருமணம் என்ற நிகழ்வுக்கு பிறகு பெண்ணாகப்பட்டவளுக்கு சுயமரியாதை எல்லாம் இருக்கலாமா? இந்திய சமூகத்தின் பொது புத்தி அதற்கு அனுமதிக்காதே. விளைவு, அன்னையிடம் பேசிய பிறகு அவள் அழைத்தது மாமனாரின் எண்ணுக்குதான். உதயச்சந்திரனின் தந்தை கிருஷ்ணமூர்த்திக்கு மருமகள் என்றால் தனி பிரியம். மகள் இல்லையே, மனக்குறையை தீர்க்க வந்தவளாகவே அவளை கருதுபவர் அவர்.
அவரிடம் உரையாடுவதில் ரோஹிணிக்கு எந்த தடையும் இல்லை. ரோஹிணிமா, ஊட்டியை சுத்தி பாத்தீங்களா? உதய் இன்னும் ரூல்ஸ் போட்டு தான் வாழ்றானா? மாமா, அவர் எப்பவுமே ஸ்வீட். எனக்கு பிளான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு குட்டி குட்டி சர்க்குலன் பார்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கார் தெரியுமா? அம்பலம்புள்ள வீட்டில் பால்கனி பெருசா இருக்குமாம். அதில் வச்சு வளர்த்துப்பேன். ஆர்வமுடன் உதயச்சந்திரன் வாங்கி கொடுத்த சர்க்குலண்ட் என்ற சதைப்பற்றான இலைகளை கொண்ட செடிகள் அடங்கிய சிறிய தொட்டிகளை பற்றி கூறினாள். அது என்னதுமா? புரியாமல் கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. சர்க்குலண்ட்னா வறண்ட நிலத்துல வளரக்கூடிய பிளான்ஸோட மினியேச்சர் வெர்ஷன் மாமா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருக்குமே ஆலுவேரா, சப்பாத்தி களி, இந்த மாதிரி பிளான்ஸை டிராஃப்ட் போல உருவாக்கி மினி பாட்ஸ்ல நட்டு வச்சு வளர்ப்பாங்க மாமா. உதய் எனக்கு 7 and 6 ஜெயின் பிளான்ட், டால்ஃபின் பிளான்ட் 3ம் வாங்கி கொடுத்திருக்கார். அது வளர்ந்ததும் இன்னொரு பாட்டில் அதோட தண்டு இலைய பறிச்சு நட்டு வச்சோம்னா இன்னொரு செடியா வளருமாம் என்று உதயச்சந்திரனின் பரிசாக வந்த செடிகளை பற்றி கூறினார். கிருஷ்ணமூர்த்தியும் அவள் அளித்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென, நம்ம ரோஹிணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ராதா, நீயும் பேசுறியா என்கவும் ரோஹிணிக்குள் அசௌகரியம் கூடுகட்ட துவங்கியது. அந்த ராதா அம்மையார் தான் உதயச்சந்திரனை பெற்றெடுத்த அன்னை. அவருக்கு ஏனோ ரோஹிணி தனது மகனுக்கு பொருத்தமானவள் இல்லை என்ற எண்ணம். அந்த எண்ணம் கடந்த 7 நாட்களில் அடிக்கடி ரோஹிணியிடம் மகனறியா வண்ணம் அவரை சீர வைத்தது. ரோஹிணியோ அதையெல்லாம் பெரிதுபடுத்தும் வகையரா அல்ல. கூடவே உதயச்சந்திரன் மீது அவளுக்கு இருந்த காதலுக்காக அவனை பெற்ற அன்னையின் உதாசீனத்தை கண்டுகொள்ளாது இருக்க பழகி கொண்டாள். சொல்லு. அலட்சியம் தெரித்த வார்த்தைகள். அவளுக்கு இதுவே அதிகம் என்று கூட ராதா எண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கீங்களா அத்தை? ரோஹிணி குசலம் விசாரிக்கவும் பெரும் மூச்சொன்று வெளிப்பட்டது அவளது மாமியாரிடம். என்னத்த நல்லா இருக்கிறது, ஒரே பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சு புது ஊருக்கு தனி கொடுத்தனும் போறான். கூடவே வந்து அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குற கொடுப்பனை கூட எனக்கு இல்லை. இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சதும் பையனை அப்படியே தூக்கி கொடுத்துடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பொண்ணை பெத்தவ பஞ்சு மெத்தையில, பையனை பெத்தவ வெளி திண்ணையுங்கிற கதையாதான் இருக்கு. மறைமுகமாய் என் மகனை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் என்ற குற்றச்சாட்டு ரோஹிணி மீது சுமத்தப்பட்டு விட்டது. இவருக்கு ஏன் இந்த பாதுகாப்பின்மை தோன்றியது? அதற்குத்தான் எந்த விதத்தில் வழிவகுத்தோம்? எவ்வளவு யோசித்தாலும் அந்த காரணம் மட்டும் ரோஹிணிக்கு புரியவே இல்லை. அதிருப்தி ஆட்சி செய்யும் இடத்தில் எதிராளியின் எத்தகைய நற்செயலும் குற்றமாகவே கருதப்படும். அந்த மாதிரி தருணங்களில் அமைதியும் மௌனமும் தான் தற்காலிக தீர்வு. அதையே ரோஹிணியும் கடைபிடித்தாள். ஆனால் ராதாவிற்கு அவளது அமைதி வேறு ஏதோ அர்த்தத்தை உணர்த்திவிட்டது போல. அடுத்தடுத்து கட்டளைகள் பிறந்தது அவரிடமிருந்து. என் மகன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறினவன். அவனுக்கு இலகுன மனசு, சட்டுன்னு யாரையும் நம்பிடுவான். அவனை பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பு இனிமே உன்னோடது. எத்தனை வருஷம் வெளி சாப்பாடு சாப்பிட்டதுல அவன் நாக்கு செத்து போயிருக்கும். 3 வேளையும் அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. அங்க போனதுக்கு அப்புறமும் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத உன் டீச்சர் வேலைக்கு போறேன்னு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடாத. இப்பந்தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வம்சம் திளைக்கணும். பிள்ளை வளர்ந்து பள்ளிக்கூட போனதுக்கு அப்புறம் உன் பிசாத்து டீச்சர் வேலையை பத்தி யோசி. அப்பவும் நீ வேலைக்கு போறது அனாவசியம் தான் நான் சொல்லுவேன். குடும்ப பொம்பளைக்கு அழகு புருஷனையும் பிள்ளையையும் கவனிச்சுக்கிறது தான். கவர்மெண்ட் டீச்சர் உத்தியோகம்னா கூட பரவாயில்ல, சொலையா சம்பளம் வரும். பிரைவேட் ஸ்கூல்ல அப்படி என்ன சம்பளம் கொடுத்துட போறாங்க? அது என் மகன் சம்பளத்துல கால்வாசி கூட இருக்காது. அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டே செல்ல ரோஹிணியின் பொறுமை இதோ கிளம்ப போகிறேன் என்று அரைக்கூவல் விடுத்த நேரம் மீண்டும் கிருஷ்ணமூர்த்தியின் குரல் கேட்டது. அவ கிடக்குறாமா, நீ அவளை கண்டுக்காத. உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுனா போ. எதுவும் இங்க அவசரம் இல்லை. குழந்தையெல்லாம் கடவுள் மனசு வச்சு கொடுக்குற வரம். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக வேலைக்கு போகாம வீட்டை காவல் காத்துக்கிட்டு 4 சுவருக்குள்ள இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா காலம் மாறிடுச்சு. உன் அத்தைக்கு இதெல்லாம் புரிய நாளாகும். மருமகளை ஊக்கப்படுத்தி அந்நபரின் மறுபிம்பமாக தான் உதயச்சந்திரன் பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ரோஹிணி. அவரிடம் பேசி முடித்த பிறகு மாமியாருடன் பேச்சின் தாக்கம் குறைவதை உணர்ந்தாள். அப்போது படுத்திருந்த உதயச்சந்திரனிடம் அசைவு தெரியவும்
முழிச்சிட்டீங்களா உதய் என்ற கேள்வியோடு அவன் முன்னே சென்று நின்றாள் ரோஹிணி. அவனும் சோம்பல் முறித்தபடி எழுந்து அமர்ந்தான். ரோஹிணியின் முகத்தில் வழக்கமாக இருக்கும் சிரிப்பு அன்று மைனஸ் என்பதை ஒரே பார்வையில் தெரிந்து கொண்டவன் சிட்யார் என்கவும் மறுபேச்சின்றி அவன் அருகே அமர்ந்தாள் ரோஹிணி. அவள் கையை பற்றி கொண்டவன், ஏன் உன்னோட ஃபேஸ் இன்னைக்கு டல்லா இருக்குது என்று வினவ, ரோஹிணிக்கோ என்ன பதில் கூறுவது என்றே புரியவில்லை. அப்போது அவளின் மூளையில் ஒரு எண்ணம் உதயமானது. அவனது அன்னை கூறிய யாவற்றையும் குற்றப்பத்திரிகை போல் வாசித்தால் கட்டாயம் உதயச்சந்திரனின் மனம் வாடிவிடும். அதே நேரம் அவனது அன்னையின் நிலைப்பாடும் அவனது நிலைப்பாடும் ஒன்றா என்பதை அறிந்து கொள்ளும் விருப்பமும் அவளுக்கு இருக்க, ராதா கூறியவற்றை மறைக்காமல் அவனிடம் செய்தி வாசிப்பாளர் போல் சொல்லி முடித்தாள். அனைத்தையும் கேட்டுவிட்டு, எல்லாம் சரி, இதெல்லாம் அம்மாவோட தாட்ஸ், உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன என்று வினவ, அவளுக்கோ இன்னும் அவன் மனநிலை புரியாமல் எப்படி தன் எண்ணத்தை வெளியிடுவது என்று தயக்கம். அவளது தயக்கத்தை உதயச்சந்திரன் வேறு விதமாக புரிந்து கொண்டான். சோ 3 வேளையும் சமைச்சி, துணி துவச்சி, பாத்திரம் கழுவி, வீட்டை கிளீன் பண்றதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு டிகிரி பிஎட் பண்ணுன, அப்படிதானே? வெகு காட்டமாக அவனிடமிருந்து கேள்வி வரவும் ரோஹிணி தடுமாறினாள். அவள் கணவனோ அதட்டும் தோணியில் தனது வாதத்தை தொடர்ந்தான். எனக்கு தேவை வாழ்க்கை முழுக்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக உனக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடாது, வீட்டை தாண்டி உன் சிந்தனை வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் காட்டு மிராண்டி இல்ல ரோஹிணி. இல்ல உதய், அத்தை என்று அவள் இழுக்கவும், அம்மா அந்த காலத்து மனுஷி, அவங்க மனசுல தோன்றத சொல்லிருப்பாங்க. ஆனா அத வேத வாக்கா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை நம்மளும் ஏத்துக்கணும். ஒரு காலத்துல சதி பழக்கத்தை நியாயப்படுத்தின தேசம் இது. ஆனா அது எவ்வளவு கொடூரமானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் அதை குளோரிஃபை பண்ணலையே. அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வீட்டு பறவையா இருக்கணுங்கிறதெல்லாம் பழைய கால தாட்ஸ். அதை இப்பவும் புடிச்சுக்கிட்டு தொங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சோ அம்பலம்புலா போனதும் பக்கத்து ஸ்கூல்ல வேகன்சி இருக்கான்னு விசாரிச்சு அப்ளை பண்ணு. நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது டீச்சர் ரோஹிணியை தான் என்று கண்டிக்கும் தோணியில் கட்டளையிட்டான் உதயச்சந்திரன். ரோஹிணிக்கு கணவனும் மாமனாரும் தனது எண்ண ஓட்டத்துடன் ஒத்து போனதில் மிக்க மகிழ்ச்சி. கூடவே உதயச்சந்திரனை கவர்ந்தது தனது ஆசிரியர் பணியே என்று அவன் வாயாலே கேட்ட பிற்பாடு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. மற்றபடி அவனும் ராதாவை போல் பேசியிருந்தால் அவள் கேட்டிருக்க மாட்டாள் என்பது வேறு விஷயம். தேங்க்யூ சோ மச் உதய் என்று கணவனை அணைத்து கொண்டாள். அக்கணம் அவனது அருகாமை எல்லையற்ற பாதுகாப்பு உணர்வை அளித்தது ரோஹிணிக்கு. உதயச்சந்திரன் மனைவியை உச்சு முகர்ந்தபடியே, இந்த தேங்க்ஸ் என் கூட காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான். அதுக்கு முதல்ல பிரஷ் பண்ணணும், எந்திரிங்க முதல்ல என்று அவனை தள்ளி விட்டாள் ரோஹிணி. உடனே எழுந்தவன், இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புனா சரியா இருக்கும் ரோஹிணி, அப்பதான் நான் டியூட்டில ஜாயின் பண்றதுக்கும் கரெக்டா வரும் என்று கூறியபடியே குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ரோஹிணியும் தங்களது உடைமைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தவள் தனது கணவனின் முதல் பரிசான சர்க்குலன் செடி வகைகளை பாதிப்பில்லாமல் கொண்டு செல்லும் வண்ணம் அட்டை பெட்டிக்குள் வைத்து கட்டினாள். இயற்கை பிரியையான ரோஹிணிக்கு உதயச்சந்திரனின் முதல் பரிசல்லவா.